நம்ம இறையொளி திருவருள் சேனல் சார்பாக உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். பரமனின் திருமகனே, அழகிய திருமகனே, காண்பதெல்லாம் உனது முகம், அது ஆறுமுகம். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, ஓம் சரவண பவ. வரும் பிப்ரவரி 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தைப்பூச திருநாள். இந்த ஒரு இலை மீது ஒரே ஒரு தீபத்தை மறக்காமல் ஏற்றிடுங்க. அதே போல் மறக்காமல் அந்த தீபத்தில் இந்த ஒரு பொருளையும் சேர்த்துடுங்க. கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அது நிச்சயமாக கரைந்து கையில் பணம் அப்படிங்கிறது எப்போவுமே புரளும் அப்படிங்கிறது இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ராஜயோகம் உண்டாகும் அப்படின்னும் குடும்பத்துக்கான எல்லா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தானாகவே வந்து சேரும் அப்படிங்கிறது உண்மை. அது என்ன இலை, அதுக்கு மேலே என்ன தீபம் ஏற்ற போகிறோம், தீபத்தில் என்ன ஒரு பொருளை சேர்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எந்த ஒரு பதிவையுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். வாங்க இப்போ என்ன இலையில் அந்த தீபத்தை ஏற்றணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விரதங்களில் இந்த தை பூச விரதமும் ஒன்று. தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதி எல்லாமே சேர்ந்து வரும் இந்த அற்புதமான நாளில் தான் நம்ம தை பூசத்தை கொண்டாடுறோம். இந்த பூச நட்சத்திரம் துவங்கும் நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா பிப்ரவரி 10ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமையே மாலை 6 மணிக்கு மேலாகவே ஆரம்பிச்சிடு. பூச நட்சத்திரம் முடிவடையும் நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா பிப்ரவரி 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணி வரைக்கும் இந்த பூச நட்சத்திரம் இருக்குது. இந்த பூச நட்சத்திரம் துவங்கி முடிவடையும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த தை பூச வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு செய்யக்கூடிய எல்லா வழிபாடு எல்லாத்தையுமே முடித்த பிறகு மாலை 6 மணிக்கு நெய்வேத்தியம் செய்து வைத்து முருகப்பெருமானை பூஜை செய்யும் அந்த அற்புதமான நேரத்தில் வீட்டில் நம்ம காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றியிருப்போம், குத்து விளக்கு ஏற்றியிருப்போம். தினமுமே ஏற்றக்கூடிய அத்தனை விளக்கும் ஏற்றிருந்தாலும் கூட இந்த ஒரு அற்புதமான தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது முருகனின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டுமல்லாமல் கடன் பிரச்சனை தீர்வதற்கான இந்த ஒரு தீபம் ரொம்பவே முக்கியமான தீபம். அந்த இலை என்ன இலை அப்படின்னு பார்த்தோன்னா வெற்றிலை தான். அந்த வெற்றிலையை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வைத்துட்டு அதற்கு மேலாக ஒரு தீபம் ஏற்றலாம். அந்த தீபம் கண்டிப்பாக மண்ணிலான செய்யப்பட்ட அகல் தீபமாக இருந்தால் ரொம்பவே சிறப்பு. அதில் குறிப்பாக சுத்தமான பசும் நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு அதில் தீபத்தில் சேர்க்க வேண்டிய முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் ஒரு சிட்டிகை அந்த சுத்தமான பசும் நெய்யில் போட்டுட்டு அந்த தீபத்தை ஏற்றும் பொழுது அந்த பச்சை கற்பூரத்தோட நறுமணம் அப்படிங்கிறது பூஜை அறை மட்டுமல்ல வீடு முழுவதும் பரவும். பணத்தை ஈர்த்து கொடுக்கும் பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த பச்சை கற்பூரத்தை சுத்தமான பசும் நெய்யில் விட்டு தீபம் ஏற்றும் பொழுது, அதுவும் வெற்றிலையின் மீது வைத்து ஏற்றும் பொழுது முருகப்பெருமானின் ஆசிர்வாதம் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் கடன் பிரச்சனை தீர்வதற்கும் பணம் ஏதாவது ஒரு வகையில் நம் கையில் புரண்டு கொண்டே இருப்பதற்கும் இந்த ஒரு தீபம் வழி செய்யும். அப்படிங்கிறதுனால மறக்காமல் 6 மணிக்கு மேலே இந்த தீபத்தை ஏற்றலாம். நம்ம பூஜை அறையில் எத்தனை தீபம் ஏற்றினாலும் அது தினமுமே நம்ம ஏற்றக்கூடிய தீபம். அதை விட்டுட்டு இந்த தீபம் தை பூசத்துக்காகவே தனியாக முருகப்பெருமானுக்காக ஏற்றப்படும் இந்த தீபம் தனியாக முருகன் ஃபோட்டோவுக்கு முன்பாக அந்த வெற்றிலை தீபத்தை வைத்து ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது மிக சிறப்பான பலனை பெற்றுக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உகந்த மலர் அப்படின்னு பார்த்தோன்னா சிவப்பு நிறத்திலான மலர் எதுவாக இருந்தாலும் அன்னைக்கு கிடச்சிச்சின்னா தாராளமாக அதை நம்ம கையாலேயே மாலையாக தொடுத்து வீட்டில் இருக்கும் முருகன் ஃபோட்டோ அல்லது சிலை எது வச்சுருந்தாலும் அதற்கு தாராளமாக சமர்ப்பணம் செய்யலாம். சிவப்பு நில மலர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா செவ்வரளி, செம்பருத்தி அல்லது சுவாமிக்கு சூடக்கூடிய சிவப்பு நிற மலர்கள் எதுவாக இருந்தாலும் அதை அன்னைக்கு வாங்கலாம். அப்படி இல்லைன்னா முன்கூட்டியே அதை வாங்கி வைத்து நம்ம கையாலேயே அதை தொடுத்து இறைவனுக்கு
சாற்றும் பொழுது ஒரு மன நிம்மதி கிடைக்கும். ஆசிர்வாதம் முழுமையாக பெற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆத்மார்த்த திருப்தியும் நமக்கு கிடைக்கும். இந்த தீபத்தை நம்ம ஏற்றிட்டு அந்த தீப சுடரில் வரக்கூடிய ஒளியை முருகப்பெருமானாகவே நினைத்து அந்த தீப ஜோதியில் முருகப்பெருமான் ஆவாகனம் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத மனதார நினைத்துக்கிட்டு முருகனுடைய பாடல்கள் எதுவாக இருந்தாலும் கந்தசஷ்டி கவசம், திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்த குரு கவசம், இப்படி எந்த ஒரு பாடலை பாராயணம் செய்ய முடியுமோ அந்த பாடலை மனமுருகி முருகப்பெருமானிடம் சொல்லி நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கலோ பருப்பு பாயசமோ எது நமக்கு முடியுதோ அதை நெய்வேத்தியமாக வைத்து இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். எதுவுமே பாடல்கள் எனக்கு பாடத் தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ அப்படின்னு 108 முறை பாராயணம் செய்யலாம். தீபத்தில் முருகப்பெருமான் ஆவாகனம் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத மனதார நம்பி நம் மனதில் இருக்கும் எந்த குறையாக இருந்தாலும், என்ன பிரச்சனை தீரணும் அப்படின்னு நம்ம விருப்பப்படுறோமோ, கடன் பிரச்சனை, நிலப்பிரச்சனை, பணப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இப்படி எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்த்து வை முருகனே அப்படின்னு மனசார நம்பிக்கையோட கடம்பா போற்றி, கந்தா போற்றி, வருக வருக வேலே போற்றி அப்படின்னு மனதார முருகன் பெயர்களை எத்தனை உங்களுக்கு தெரியுமோ அத்தனையும் கூப்பிட்டு முருகப்பெருமானை அழைக்கலாம். முருகப்பெருமான்கிட்ட மனசை விட்டு நம்ம பேசினோன்னா கட்டாயமாக நம்ம வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நம்ம பேச்சுக்கு, நம்ம வேண்டுதல்களுக்கு முருகப்பெருமான் நிச்சயமாக செவி சாய்ப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னு பார்த்தோன்னா முருகப்பெருமான் ரொம்பவே எளிமையான கடவுள். கந்தா கடம்பா அப்படின்னு கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் எம்பெருமான் முருகப்பெருமானிடம் மனதில் இருக்கும் குறையை சொல்லி வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணும் பொழுது அந்த குறையை தீர்க்க ஓடோடி வருவார் எம்பெருமான் முருகப்பெருமான். நம்ம தனித்தனியாக எத்தனை வேண்டுதல் வைத்தாலும் அந்தந்த தெய்வத்தை வணங்குவதற்கு பதிலாக ஒட்டு மொத்தமாக முருகப்பெருமானை நம்ம வணங்கினோன்னா நம்ம பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தீர்த்து வைப்பார் எம்பெருமான் முருகப்பெருமான். அப்படி வெற்றிலை மீது ஏற்றப்படும் இந்த நெய் தீபத்தில் எரியும் அந்த ஒளி சுடர் பார்த்து நம்ம ஒட்டுமொத்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அந்த தீப சுடரிடம் நம்ம வேண்டும் பொழுது பிரச்சனையை தீர்த்து வைப்பார் முருகப்பெருமான். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.